வெல்கம் டு ரெஜினா சமையல். இது கத்திரிக்காய் குர்தா பிரியாணிக்கு வெஜிடபிள் சாதத்துக்கு எல்லா இதுக்கும் இந்த டிஷ்ஷு சரியாக இருக்கும். எண்ணெயில் கடுகு போட்டுக்கிறோம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தக்காளி போட்டுக்கிறோம். இது ரெண்டும் நல்லா குழைய வதங்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா ரெண்டாக வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். கத்திரிக்காய் இதுமாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஆற்றிங்கன்னா தான் நல்லா வதங்கி குழஞ்சி வரும். இதை வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு டம்ளர் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு வேகணும். ஆனால் அந்த கத்திரிக்காய் வந்து குழைய வேகணும். அது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் திரும்ப கிளறி விட்டு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி குழைய வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு இதே அளவில் இறக்கிடுங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கீ ரைஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இதுக்கு வந்து தொட்டுக்க. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.